பார்த்தா ஒரிஜினல் எபிசோடுக்குள்ள போயிட்டாங்க. பார்த்தா அவன் மாதரா வந்து டெயில் ட்விஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். நருட்டோவை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு. இங்க சாஸ்கி ஒரு பக்கம் கொண்டு எரிஞ்சிட்டு போயிட்டான். சாஸ்கி பேச்சு மூச்சு இல்லாமலே இங்க இருக்கான். மாதரா சொல்றான், ஆல்ரெடி சொன்னதுதான்டா, ஏன்டா இப்ப வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கு பிறகு ஒபிட்டோவை கட்டுறாங்க. பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் வந்து அவன் கண்ணு அப்படியே புடுங்கலான்னு பாக்க ரெனிகனை. நீ ஆல்ரெடி பாதி சேர்த்துட்ட, இன்னும் என்னடா பிரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காது. அதுக்கு பிறகு இன்னொரு பக்கம் இங்க டோபி வந்து சின்சு செஞ்சு தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அது பிறகு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு காரா வந்து சக்கரா கூட்டிட்டு போறான். நருட்டோ ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நருட்டோ நீ ஸ்ட்ராங்கானவன்டா, நீ கிவ் அப் மட்டும் பண்ணிராதன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவா. இதுல சக்குராக்கு வர சக்கரா இல்லாம போய்கிட்டு இருக்கு. உடனே சக்கரம் கரின்னு ஒரே இடத்துல சொல்றாங்க, இதே ரேட்ல போச்சுன்னா நருட்டோவும் செத்துருவோம், சாஸ்கியும் செத்துருவோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாஸ்கி கட்டுறாங்க. அப்பதான் சாஸ்கி பேச்சு மூச்சு இல்லாமலே அப்படியே படுத்து கிடக்கான். இங்க ஒரு பக்கம் சக்கரா அவளால முடிஞ்ச அளவுக்கு சக்கரா அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா நருட்டோ மூச்சு பேச்சே இல்லாம இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா 9 சக்கரா மட்டும் போகுது அவ உடம்புல இருந்து. சடனா கண்டுபிடிக்க நருட்டோ உடம்புல இருந்து பல்ஸ் வர போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹார்ட் பீட் அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சிருச்சு. சக்குரா மிரண்டுட்டா. நருட்டோ கொஞ்சம் உயிரோடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னதான் ஆச்சு, நருட்டோ என்னோட மெடிக்கல் இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. சக்குரா என்ன விஷயம் தான் ஆச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு காராட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. 9 வந்து உடம்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். காரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா. சக்குரா ஆதரா அம்புட்டு டெயில் விஷயம் பிடிச்சிட்டான். ஆனா இவனை சேவ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்காண்டி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான்னு சொல்றான். காரா நம்ம இப்ப எங்க தான் போறோம்னு சொல்லிட்டு சக்குரா கேட்கா. போர்த்து வகையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். காரா பார்த்தா 9 சொன்னதை யோசிச்சு பார்க்கான். காரா கேசிக்காக எனக்காண்டி ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு 9 கேட்டிருக்கு. இவனோட அப்பாட்ட இவனை கொண்டு போ, ஏன்னா அவன் உடம்புல என்னோட பாதி ஆஃப் வந்து சீல் பண்ணிருக்கு, அதை தூக்கி இவன் உடம்புல தூக்கி வைக்க சொல்லு, அப்பதான் உயிரோட வருவான்னு சொல்லியிருக்காரு. இவன்ட்டு டிரான்ஸ்பர் பண்ணாதான் இவனை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா வர வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பொறுத்து போன்னு சொல்லிட்டு இருக்காது. ஏன் அவர் எங்க வர வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காரா கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ண முடியாது, என்னோட சீலிங் ஜுட்ஸ்ல அவனோட டெலிபோர்டேஷன் ஜுட்ஸ்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காது. ஒரு வாட்டி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பட்டுட்டோம்னா அதுல இருந்து டிசப்பியர் ஆகிரும் சொல்லிட்டு இருக்காது. அதனால சீக்கிரம் பொறுத்து வேகமா கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காது. பார்த்தா அதை நோக்கி தான் வேணுக்குனே நருட்டோ உடம்புல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருக்கு 9. பார்த்து அந்த விஷயத்தை அப்படியே அவன் சக்குராட்ட சொல்றான். 9 இதைத்தான் என்கிட்ட சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். காரா நருட்டோக்கு அப்பதான் ஒரு வழியே கிடையாது, இது ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லிட்டு இருக்கான் அவன்.